வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் எரிபொருள் விலை 26% குறைந்தும் இலங்கையில் உயர்வு, எதிர்க்கட்சிகள் கடும் சாடல். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பரபரப்பு, வெசா கூடுகள் உடைத்து சேதம், போலீசார் தீவிர விசாரணை. நினைத்தால் நீதித்துறையை அடக்குவோம் என்பதா? யாழ் நீதிபதி இடமாற்ற விவகாரத்தில் ஆசிரியர் சங்கம் கடும் சாடல். ஆளுநர் செயலகம் மறுப்பு. சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, துபாய் சுத்தா கடுவலையில் வைத்து அதிரடியாக கைது. வருமானமின்மையால் தான் மோசமான காலநிலையிலும் மீனவர்கள் கடலுக்கு சென்றார்கள். கடற்படை அரசு மீது வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி சாடல். வவுனியாவில் பரபரப்பு, 10 கோடி ரூபாயுடன் நகை வர்த்தகர் குடும்பத்துடன் சிங்கப்பூருக்கு தலைமறைவு, சிஐடி அதிரடி விசாரணை. ஷிரான் பாசிக் கைது குறித்து துபாயிடமிருந்து உத்தியோர்வு அறிவிப்பு இல்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம், பெண் பக்தர்களின் பறவை காவடி நிகழ்ச்சி. மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதட்டம், அமெரிக்கா ஈரான் பரஸ்பர வான்வழி தாக்குதல், குவைத் வான் பாதுகாப்பு படை அவசர நடவடிக்கை. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று முதல் மழை அதிகரிக்கும், டிகோயாவில் மரம் முறிந்து விழுந்து முச்சக்கர வண்டி சேதம். ஃபோர்த் மங்கி கனெக்ட், AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ள பின்னணியிலும் இலங்கையில் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை அரசியல் தளத்தில் பெரும் விவாதத்தையும் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை முற்றிலும் அபத்தமானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை முடக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வலுசக்தி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த விலை அதிகரிப்பு முற்றிலும் அநீதியானது என்று விபத்துரிகள உரிமையவின் தலைவர் சட்டத்திரணி உதய ஹம்மன்பில தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 29 அன்று உலக சந்தையில் 114 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பெரலொன்றின் விலையானது மே 29 அளவில் $84 வீழ்ச்சியடைந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். உலக நாடுகள் அனைத்தும் இந்த விலை குறைப்பின் பலனை மக்களுக்கு வழங்கி வரும் நிலையில் இலங்கையில் மாத்திரம் விசித்திரமான விலை சூத்திரத்தின் மூலம் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சாடினார். மேலும் கலைஞர் சங்கீத் விஜயசூரிய மூலம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட $23 மில்லியன் வெளிநாட்டு நன்கொடையை சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை காரணம் காட்டி மர்ம நபர் ஒருவர் நிராகரித்துள்ளதாகவும் இதுகுறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் கொழும்பில் இடம்பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசுகையில், கடந்த 5 மாதங்களில் 7வது தடவையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்துள்ளதையே காட்டுகின்றது என்றார். செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து மானியங்களையும் ஒழிக்க அரசாங்கம் உடன்பட்டுள்ளதால் வாழ்க்கை செலவு மேலும் உயரும் என்று அவர் எச்சரித்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்திய கிழக்கு யுத்தம் மட்டும் காரணமல்ல, அரசாங்கத்தின் முறையற்ற நீதி நிர்வாகமே காரணம் என்று தெரிவித்த அவர், தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் 22,000 லட்சம் ரூபாவும், தேசிய அபிவிருத்தி வங்கி மோசடி மூலம் 1,40,00,000 ரூபாவும் நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பட்டியலிட்டார். அரசாங்கம் மக்களின் அன்றாட தேவைகளை விட கோடீஸ்வரர்களின் சொகுசு வாகன இறக்குமதிக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இதேவேளை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள வலுசக்தி அமைச்சர் அருணா கருணாதிலக்க, தற்போதைய நிலையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காவிடின் முழு விநியோக கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலால் விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுத்திகரிப்பு மற்றும் விநியோகத்தின் போது ஏற்படுகின்ற நட்டத்தை திரைசேரியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உதாரணமாக டீசல் 1 லிட்டரின் உண்மை விற்பனை விலை 536 ரூபாவாக காணப்பட்ட போதிலும் 407 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது என்றும் எஞ்சிய 129 ரூபாய் நட்டத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது என்றும் அவர் தெரிவித்தார். உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய மாதாந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் எதிர்காலத்தில் உலக சந்தை விலை குறையும் போது அதன் பலன் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்த அவர் தற்காலிகமாக பொதுமக்கள் எரிபொருள் நுகர்வை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த வெசா கூடுகள் நேற்று இனந்தெரியாத நபர்களினால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளமை பல்கலைக்கழக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்களினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் பௌத்த மத வழிபாட்டு அம்சங்களை உள்ளடக்கிய வெசா கூடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவை வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று அந்த பகுதிக்குள் புகுந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் அங்கிருந்த வெசா கூடுகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களினால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் உத்தியோகமாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோப்பாய் போலீசார் முதற்கட்ட தடயங்களை சேகரித்துள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இந்த நாசகார வேலையில் ஈடுபட்ட நபர்களை கண்டறிவதற்காக போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் திடீர் இடமாற்றமானது வடக்கில் நாங்கள் நினைத்தால் நீதித்துறையை அடக்க முடியும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்த்துவது போல் அமைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நீதிபதி அலெக்ஸ் ராஜாவினுடைய இடமாற்றம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரும் என்பிபி அரசியல் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவரும் தொடர்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அதாவது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளிலே இவர்கள் செய்கின்ற அநியாயம் தொடர்பாக நீதித்துறை சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழல்தான் வடமாகாணத்திலே இருக்கின்றது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அதாவது நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பாக நீதிமன்ற செயற்பாடுகளினுடைய தவறுகள் ஏதாவது இருந்தால் அல்லது நீதிபதி ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறார்களாக இருந்தால், ஒரு இடைக்கால தடைக்கட்டளை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடைக்கால கட்டளைக்கு எதிராக அந்த இடைக்கால கட்டளை தவறு என்கின்ற அடிப்படையில் அரசு தரப்பு தங்களுடைய நியாயங்களை சொல்ல வேண்டும். அதனை நீதிபதி ஆராய்ந்து பார்க்கிறதுக்குரிய ஒரு வரையறையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை விடுத்து நீதிபதி தடை உத்தரவை தந்துவிட்டார் அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரப்போவதில்லை, தாங்கள் ஒரு பிழை விட்டிருக்கின்றோம், ஆகவே பாதகமாக வரப்போகின்றது என்பதற்காக சட்டவிரோதமான தங்களுடைய செயற்பாட்டை மறைப்பதற்காக நீதித்துறை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற நிலைமை தான் இந்த வடமாகாண ஆளுநரும் இந்த அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. இதேவேளை சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற ஊகங்களை தவிர்த்து உண்மை நிலைமையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்று ஆளுநர் செயலகம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. சுற்றுலா வீசாவை பயன்படுத்தி இளைஞர்களை துபாய் மற்றும் மோல்டோவா ஆகிய நாடுகளுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த துபாய் சுத்தா எனப்படுகின்ற பிரதான மனித கடத்தல்காரர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் நேற்று கடவளை பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ரன்தடிகே நிஷாந்த பிரியதர்ஷன என்ற இயற்பெயரை கொண்ட இந்த சந்தேக நபர் புலத்சிங்கள பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஓர் உறுப்பினர் என்பதுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியே இந்த மனித கடத்தல் மற்றும் பண மோசடி வலைப்பின்னலை நடத்தி வந்துள்ளார். துபாயில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இவரால் 7 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுத் தரவில்லை என்றும் கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டிற்கு அமையவே தற்போதைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்றிருந்த சந்தேக நபர் அண்மையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பியுள்ளார்.
அவர் கடவளை பகுதியில் தங்கியிருப்பதாக விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அதிகாரிகள் அவரை தேடிச் சென்ற போதே விசாரணை அதிகாரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது தனிப்பட்ட காரில் ஏறி தப்பியோட முயன்றுள்ளார். எனினும் போலீசார் அவரை சாமர்த்தியமாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். இவர் இதற்கு முன்னரும் இதேபோன்ற குற்றச்சாட்டில் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். பல மாதங்களாக கடலில் மீன்பிடியின்றி மீனவர்கள் வருமான இழப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாழ்வாதார நெருக்கடி காரணமாக காணால் போன மீனவர்கள் மோசமான காலநிலையும் பொருட்படுத்தாது ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல நேரிட்டது என்றும் வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறையில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இப்ப 3 மாசமாச்சு நாங்கள் உழைச்சி சாப்பிட்டு 3 மாசத்துக்கு கூட உழைச்சி சாப்பிட்டு அங்கே 19 கிலோமீட்டருக்கு அங்காலதான் கொஞ்சம் சூட வருது. அந்த சூடாகி போய் தான் இன்றைக்கு 4 மக்கள் காணால் போனார்கள். அந்த ஏன்னு சொன்னால் ஏழாத கடைசியில் இனிமேலும் எங்களால் ஏழாது நாங்கள் போய் அந்த சூடையை பிடிச்சா தான் நாங்கள் வாழலாம் என்று சொல்லி அந்த சூடையை பிடிக்க போகிற இடத்துல இன்றைக்கு 4 மக்கள் காணால் போனவர்கள். இது எங்கட சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனங்கள் வடமாகாண சமாசங்கள் அது உணர்வு இல்லை. அவங்க வாய் திறக்கிறாங்க இல்லை. ஏன் வாய் திறக்கிறாங்க இல்லையோ என்று செய்யாது. மக்கள் இந்த கஷ்டத்தை வெளிக்கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் எங்கட ஜனாதிபதி அவர்கள் வந்தார், உதயசூரியன் கடற்கரையில் வந்து படம் காட்டி போட்டு போனவர். பல்லடத்தில் உதயசூரியன் கடையில் வந்து இந்த பொட்டிங் 2 மாசத்துக்கு நிப்பாட்டுறன்னு சொல்லி வீரவசனம் பேசி போட்டு போனவர். எவன் வந்தாலும் எங்கள் இந்த பிரச்சனை ஒரு காலம் தீர்க்க போறதில்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் கேவலக்கட்ட அரசியல் இதில் பற்றி கதைக்க போறதும் இல்லை. இனிமேல் தானே எங்களது அரசியல் ஒரு உணர்ச்சி சோசமான சூடு சொல்றதும் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட எங்களை 2 ஒன்று எங்களது பிரச்சனை எழுதி வச்சுட்டு பாராளுமன்றத்தை வெளியில வாங்கும். வவுனியாவில் பல்வேறு வர்த்தகர்களிடம் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை மோசடி செய்துவிட்டு பிரபல நகை வர்த்தகர் ஒருவர் தனது குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் உத்தியோகமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் வசித்து வந்த நகைக்கடை நடத்தி வந்த வர்த்தகரே இவ்வாறு கோடிக்கணக்கான பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார். சந்தேக நபரான இந்த வர்த்தகர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வவுனியாவில் உள்ள பல முன்னணி நகைக்கடைகளுக்கு நகைகளை விநியோகம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஏனைய வர்த்தகர்களுடன் நீண்ட காலமாக மிகவும் நம்பிக்கையான முறையில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு வந்ததால் அவர் மீது பிற வர்த்தகர்களுக்கு பலத்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இந்த நீண்டகால வர்த்தக நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவர் வவுனியாவில் உள்ள பல வர்த்தகர்களிடமிருந்து பல கட்டங்களாக 10 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை கடனாக பெற்றுள்ளார். இவ்வாறு பெற்ற பெருந்தொகை பணத்துடன் அவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சிங்கப்பூருக்கு தப்பி சென்றுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இந்த வர்த்தகரால் ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் இதுகுறித்து உத்தியோகமாக முறைப்பாடு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட வர்த்தகரின் முறைப்பாட்டை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் தங்களது மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். பாரியளவிலான சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரராக கருதப்படுகின்ற ஷிரான் பாசிக் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற விவகாரம் குறித்து இதுவரையில் இலங்கைக்கு எந்தவொரு உத்தியோர்வ அறிவித்தலும் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எனினும் இது குறித்து உத்தியோகமற்ற தகவல்கள் மற்றும் சமூக ஊடக பரிமாற்றங்கள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக அரசாங்கமும் பாதுகாப்பு பிரிவினரும் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஷிரான் பாசிக் குறித்து துபாய் அரசாங்கத்திடமிருந்து உத்தியோர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வரவில்லை என்றாலும் இது தொடர்பான சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரிமாறப்பட்டன. எவ்வாறாயினும் சர்வதேச போலீசார் ஊடாக நாம் இது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம். இத்தகைய போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் சிவப்பு மற்றும் நீல நிற நோட்டீஸுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அவர் எத்தகைய செல்வாக்குமிக்க நபராக இருந்தாலும் அவரை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் உற்சவம் நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றலுடன் மிகவும் பக்திபூர்வமாக ஆரம்பித்து வெகு விமர்சையாக இடம்பெற்றது. அதிகாலையில் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி மடப்பண்டம் எடுத்துவரப்பட்டு இந்த வருடத்திற்கான பொங்கல் உற்சவம் உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் தூக்கு காவடி, பால் செம்பு, கற்பூர சட்டி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களில் ஈடுபட்டதோடு அம்மனுக்கு பொங்கல் பொங்கி படையலிட்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர்.
இந்த உற்சவத்தில் பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கும் உன்னத சம்பவமாக பெண் அடியார்கள் பலர் தூக்கு காவடி எடுத்து வான்வெளியில் தொங்கியவாறு வந்து தமது நேர்த்திக்கடன்களை அம்மனுக்கு செலுத்தியமை வழிபாட்டுக்கு வந்திருந்த ஒட்டுமொத்த பக்தர்களையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் பரஸ்பரம் புதிய வான்வழி தாக்குதல்களை தொடுத்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மோதல்களின் பின்னணியில் குவைத் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அந்த நாட்டு அரசு மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்களை ஈரானின் கொடூரமான தாக்குதல் என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திடீர் அச்சுறுத்தலை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு குவைத் அரசு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் நாட்டின் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் இராணுவ தலைமை பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் உத்தியோகமாக குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கு பழிவாங்கும் தற்காப்பு நடவடிக்கையாகவே குவைத்தில் அமையப்பெற்றுள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக தெஹ்ரான் பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை நேற்று வீசிய பலத்த காற்றினால் டிக்கோயா பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது பாரிய மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. மேல் சப்டகௌவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நேற்று வீசிய பலத்த காற்று காரணமாக டிக்கோயா சலங்கந்தை படல்கள பிரதான வீதியில் பாரிய மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டி ஒன்றின் மீதே அந்த வீதியில் இருந்த பாரிய வாகை மரத்தின் கிளை முறிந்து விழுந்துள்ளது. இந்த கோர விபத்தில் முச்சக்கர வண்டி பகுதியளவில் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளது. எனினும் முச்சக்கர வண்டி சாரதி எந்தவிதமான காயங்களுமின்றி தேவாதினமாக உயிர் தப்பியுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு மல்லாவியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியை பிறப்பிடமாகவும் சரமணை கிழக்கு மற்றும் வேம்பிடி வீதி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அருணகிரிநாதன் தர்மலிங்கம் அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் நாவற்குடி கிழக்கை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவராஜா நாகலட்சுமி அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கிளானையை பிறப்பிடமாகவும் தெல்லிப்படையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவராசா மகேஸ்வரி அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.